Hi friends, welcome to Tweo channel. Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் சீரம் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபேஸ் சீரம் ஃபேஸ் பிரைட் இல்லாமல் ரொம்பவே டல்லாக இருக்குது. பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் இந்த மாதிரி எதுவுமே எனக்கு இல்லை. பட் எனக்கு பார்க்க ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் அந்த ஸ்கார் அப்படியே நம்ம ஃபேஸில் படிஞ்சு போயிடும். அந்த ஸ்காரை ரிமூவ் பண்ணுறதுக்கும், கண்ணுக்கு கீழே இருக்க ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இந்த சீரம். இதுக்கு நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரெண்டு பொருள் தான். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு 2 பொருள் தான். தேங்காய் எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக செக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான 2 பொருள். இதை வச்சு தான் நம்ம இந்த சீரம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஆயில் நம்ம நைட் டைமில் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆயில் எடுத்து வச்சுருக்கிறத ஒரு பேனில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெய் லைட்டாக சூடாகி இந்த பபிள்ஸ் வரும் பாருங்கள். சின்ன சின்ன பபிள்ஸ் தான் வருது இல்லையா, அது மாதிரி அந்த ஆயில் ஃபுல்லாக பபிள்ஸ் வரணும். ரொம்ப கொதிக்க விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சேக் பண்ணி அந்த ஆயில் ஃபுல்லாக நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். செக் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா தான் ரொம்பவே நேச்சுரலாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஃபேஸ்க்கு க்ளோவிங் ஸ்கின்னும் கிடைக்கும். ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டாக நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையை அதில் போட்டுக்கணும். பட்டையை போட்டோன்னே பாருங்கள், நல்லா சூடாயிட்டு மேலே வருது. அதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அந்த பட்டையை அப்படியே விட்டுறணும். அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் அதில் நல்லா நம்மளுக்கு இறங்கி வரும். இது ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது, நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால மீடியம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த ப்ராசஸ் பண்ணணும். 2 to 3 மினிட்ஸ் இது மாதிரி வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அந்த பட்டையும் எண்ணெயும் 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் எடுத்து ஸ்டவ்வில் இருந்து இறக்கி வச்சிட்டேன். இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு தான் நம்ம வேறு ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம், நல்லாவே இருக்கும். இதை இப்படி அப்ளை பண்ணணும்னா நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 சொட்டு மட்டும் எண்ணெய் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபேஸ் வாஷும் சோப்பும் வச்சு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஃபேஸ் ரொம்பவே க்ளோவிங்காக பிரைட்னஸாக இருக்கும். நல்லா ஸ்கின் டோனும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்கின் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல எஃபெக்டிவான ஒரு சீரம். இந்த மாதிரி லைட்டாக 2 சொட்டு வர மாதிரி எடுத்து நம்ம கையில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.